ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உரையாடுவோம் அவரோடு. வணக்கம் தோழர். வணக்கம். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் என்ற ஒரு தனி நாடு உருவாயிருச்சு. இந்த தனி நாடு உருவானதற்கு பிறகு இதற்கு யாரெல்லாம் எதிரிகள், அந்த எதிரிகள் மேலே ஒரு கண் வச்சிருக்கணும், தேவைப்படும் போது அவங்கள அழிக்கணும். இதுதான் இஸ்ரேலினுடைய காலங்காலமான நிலைப்பாடு. ஹமாஸ் இஸ்ரேலுடைய அந்த கிராமங்களில் புகுந்து 1200-300 பேர் கொலை செய்த பிறகு, அந்த அக்டோபர் 8 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாங்க இல்லையா, அதுக்கு பிறகு இஸ்ரேல் தன்னுடைய உத்தியை எப்படி ஆக்கியிருக்குன்னா, வருமுன் காப்போன்ற மாதிரி முன்கூட்டியே எதிரி அடிக்கணும். எதிரி நம்ம தாக்குற வரைக்கும் டைம் கொடுக்கக்கூடாது. இப்போ ஹமாஸ் இஸ்ரேல் அட்டாக் பண்ணிச்சுது. அதுக்கு பிறகு இஸ்ரேல் காசாவில் குண்டு போடுது. கிட்டத்தட்ட 72,000 பேரை கொன்னது. இப்போ போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் அப்பப்போ பாலஸ்தீன மக்கள் காசாவில் கொல்லப்படுறத நம்ம படிச்சுட்டு தான் வரோம். அது இப்போ போர் உத்தி என்ன மாற்றிருக்குன்னு சொன்னால், முன்கூட்டியே அடிக்கிறது. இப்போ ஈரானை அடித்ததாக இருக்கட்டும், லெபனானில் அடிக்கிறதா இருக்கட்டும், இஸ்ரேலுடைய இந்த வருமுன் காப்போன்ற மாதிரி நம்ம நாட்டுக்கு யாரெல்லாம் எதிரிகளோ அவனை முன்கூட்டியே ஒழிக்கணும். இல்லை, ஈரானில் அடிக்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. லெபனானில் சாதாரண மக்கள் இருக்கக்கூடிய இடங்களை நோக்கி ஏன் நீங்கள் இந்த மாதிரியான தாக்குதல் நடத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் இருக்காங்க. ஆனால் கொல்லப்படக்கூடியவங்க பெரும்பாலும் அப்பாவி மக்கள் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வருது. குழந்தைகள் கொல்லப்படுறாங்க. காசாலையும் அதான் நடந்திருக்கு, ஈரான்லேயும் அதான் நடந்திருக்கு. இவங்க எங்கே போய் இராணுவத்தை தாக்கியிருக்காங்க. இவங்க இப்போ இதுவரைக்கும் குண்டு போட்டது எல்லாமே பொதுமக்களை தான் கொல்லுவது. அந்த பொதுமக்களை கொல்வதன் மூலமாக அந்த மக்களிடையே அந்த குறிப்பிட்ட இயக்கத்துக்கு ஒரு மாறலான ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடாது. இப்போ காசா முழுவதும் ஒரு சுடுகாடாக்கிட்டா அப்படின்னு சொன்னால், அப்புறம் ஹமாஸுக்கு அங்கே ஆதரவு குறைஞ்சிடும்ல. எவ்வளவு நாள் நீங்கள் குண்டு வீசும் விமானங்களின் சத்தத்தோடு நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க முடியும்? இப்போ இன்றைக்கி காசாவில் வீடுன்னு ஒன்று இல்லை, தற்காலிக நிவாரண முகாம்களில் தான் இருக்காங்க. அந்த எகிப்து பார்டர் வழியாக தான் உதவிகள் வருது. அதுவும் அப்பப்போ இஸ்ரேலுடைய அனுமதிக்கு பிறகு தான் வருகிறது. மருத்துவமனைகளில் போதிய மருத்துவங்களோ இல்லாமல் தான் இருக்குது. இப்படி ஒரு என்ன சொல்கிறது, அந்த மக்களை ஒரு கொடூரமான ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கிறாங்க. அப்போ நீ ஹமாஸ் மாதிரி, இப்போ ஹமாஸ் இன்னும் மறையலை, ஹமாஸ் முற்றிலும் ஒழிக்கப்படலை. ஹமாஸும் நாங்கள் ஆயுதங்களை துறந்து விட்டோம் அப்படின்னு இன்னும் அறிவிக்கலை. அப்படி தான் கோர்றாங்க. இஸ்ரேல், அமெரிக்கா அதை தான் கோர்றாங்க. அவங்க இது வரைக்கும் அதுக்கு உடன்படலை. நான் என்ன கேட்குறேன், ஒரு கால் ஹமாஸை அழிஞ்சு விட்டதாக கூட இருக்கட்டும், நாளைக்கு இது ஹமாஸ் மாதிரி ஒரு இயக்கம் அங்கே வராது என்பதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அப்போ தன்னுடைய குடும்பத்தினரை எல்லாம் இந்த மாதிரி இஸ்ரேல் கொலை செய்துன்னு பார்க்கக்கூடிய ஒரு பாலஸ்தீன குழந்தை நாளைக்கு வளர்ந்து ஆளான பிறகு அதுக்கு பழிவாங்கிறத பற்றி தான் யோசிப்பானே தவிர, இதிலேருந்து நம்ம விட்டுட்டு போதும், நம்ம இழந்ததெல்லாம் போதும் அப்படின்ட்டு போக மாட்டாங்க. அந்த அளவு இஸ்ரேல் தாக்கியிருக்கு. லெபனானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், லெபனான் அதனுடைய மத அமைப்புகள் பார்த்தா ஒரு பன்மைத்துவம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பிரிவு தான் மட்டும் முஸ்லீம்கள் 60-67 %. அதில் ஷியா 31, சன்னி ஒரு 26-32%. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், பாதி இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் 32-41% லெபனான்ல இருக்கிறாங்க. ட்ரூஸ் அந்த இன மக்கள் 5% இருக்கிறாங்க. யூதர்கள் கூட அங்கே இருக்கிறாங்க. அப்புறம் பகாய், பிற சமூகங்கள், இது எல்லாமே அங்கே இருக்கிறாங்க. லெபனானுடைய பாராளுமன்றத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த எல்லா மத பிரிவுகளுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் அது ஒரு ஜனநாயகத்தை வச்சுருக்கிறாங்க, பாராளுமன்ற ஜனநாயகத்தை. இப்போ உதாரணத்துக்கு அதிபர் கிறிஸ்தவர், அவர் ஜோசப், அவர் 2025 தெரிவு செய்கிறார். பிரதமர் யார் அப்படின்னு சொன்னால் நவாப் சலாம், அவர் சன்னி முஸ்லீம். அடுத்தது பாராளுமன்ற சபாநாயகர் யார் அப்படின்னு சொன்னால் அவர் ஷியா பிரிவை சேர்ந்தவர். இப்படி மாறி மாறி ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு வராங்க. இதுதான் வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த ஷியா பிரிவு மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்கள்கிட்ட இருந்து தான் ஹிஸ்புல்லாக்கள் தோன்றுகிறாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா 1982 இஸ்ரேல் லெபனான் மீது படையெடுக்குது.
அப்போ இவன் தொடர்ந்து நம்ம நாட்டை வந்து படையெடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடியே நிறைய படையெடுத்துருக்கு. அப்போ நம்ம திருப்பி தாக்கணும் அப்படின்ற ஒரு ரிட்டாலியேஷன் ஒரு மூமெண்ட்டில் தான் வந்து ஹிஸ்புல்லாக்கள் தோன்றுது. ஹிஸ்புல்லான்னா என்ன அர்த்தம்னா கடவுளின் கட்சி. இதுதான் அதுக்கு வந்து அர்த்தம். இது வந்து லெபனானில் இருக்கக்கூடிய ஷியா மத குருமார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஈரானில் இருக்கக்கூடிய அயத்துல்லா அலி காமேனி அவரை ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு இங்கே குருமார்கள் இதை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஈரானுடைய அந்த சுப்ரீம் லீடருக்கு கட்டுப்பட்டு இந்த ஹிஸ்புல்லாக்கள் வந்து வேலை செய்வாங்க அப்படின்னு ஒரு உறுதியை இருக்கிறாங்க. ஈரான் வந்து ஹிஸ்புல்லாவுக்கு தேவையான பண உதவி, ஆயுத உதவி, ட்ரைனிங்கு, இப்போ ஈரானுடைய ஐஆர்ஜிசி தான் வந்து ஹிஸ்புல்லாக்களுடைய போராளிகளுக்கு வந்து ட்ரைனிங். ஹமாஸ் போராளிகளை விட ஹிஸ்புல்லா போராளிகள் வந்து நல்ல பயிற்சி பெற்றவர்கள். ஹமாஸை விட ஒரு மேம்பட்ட ஆயுதங்களை, அது ராக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஏவுகணை ட்ரோன்களாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் வைத்திருக்கக்கூடியவர்கள். இது ஃபுல்லாக வந்து ஈரான் தான் செய்யுது. இதில் ஒளிவு மறைவெல்லாம் வந்து இல்லை. ஏன் இப்படி இது தோன்றுது அப்படின்னா, இது ஈரான் திட்டமிட்டு ஹிஸ்புல்லாக்களை தோற்றுவித்தது அப்படின்னு சொல்ல முடியாது. மாறாக ஈரான் வந்து 1978 ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க, 82, அடுத்தது 2006 34 நாள் சண்டை. இந்த 3 சண்டையிலையும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லெபனானிய மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ நினைத்தால் இஸ்ரேல் வந்து தாக்குது நம்மளை. ஏன்னா இஸ்ரேலினுடைய வடக்கு எல்லையில் தான் லெபனான் அமைஞ்சிருக்குது. அப்போ வடக்கு இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக வந்து இருக்கணும்னு சொல்லி இவங்க வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை, இதனுடைய உண்மையான நோக்கம் என்ன? இப்போ லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதும், மற்ற அருகில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதும் தங்களை வந்து அங்கே நிலைநிறுத்துவதா, இல்லைன்னா தங்களுடைய நாட்டை வந்து பெரிதுபடுத்துவதா, ஒரு அச்சுறுத்தலை எப்பவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மீது உருவாக்கி கொண்டிருக்கிறதா, என்ன நோக்கம்? இது ரெண்டுமே நோக்கம்தான். நீங்கள் இப்போ மேற்கு கரை இருக்குது, வெஸ்ட் பேங்கு, பாலஸ்தீன மக்கள் வாழக்கூடிய இதில், அது இன்னைக்கு தான் படித்தேன். அதில் வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேற்றங்களை வந்து அனுமதிச்சிருக்காங்க சட்டப்பூர்வமாக. அதாவது பாலஸ்தீனர் இடங்களை கைப்பற்றி அந்த நிலத்தையும் அந்த சொத்தையும் வந்து நீ யூதர்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பல குடியேற்றங்களை வந்து சட்டப்பூர்வமாக அனுமதிச்சிருக்கிறாங்க. அபகரித்து எடுக்கிறது தான். அபகரித்து, அதான் சட்டவிரோத குடியேற்றம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பாலஸ்தீன மக்களுடைய மண்ணையும் அவர்களுடைய தொழிலையும் நீங்கள் வந்து பிடுங்குறீங்க அப்படின்னு சொன்னால், சுற்றி இருக்கிற நாடுகள்லையும் இஸ்ரேலாக தான் பண்ணுது. எந்தெந்த நாடுகளில் இப்போ சிரியாவில் வந்து பழைய அதிபர் ஆட்சி இருந்தார் இல்லையா, அப்புறம் ரஷ்யாவுக்கு அவர் கொண்டு போயிட்டாங்க ஆசாத். அவர் இதை எதிர்த்து அமெரிக்கா சண்டை போடும்போது இஸ்ரேலும் சண்டை போடுது, அது அங்கேயும் சண்டை போடுது. லெபனானை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்னது போல் இஸ்ரேலை திருப்பி தாக்க வேண்டும்ன்ற ஒரு தற்காப்பு இதில் தான் வந்து ஹிஸ்புல்லாக்கள் தோன்றி வராங்க. அது வந்து ஈரான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த ஷியா பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஷியா பிரிவிலேயே இந்த நம்மளுடைய மக்களுக்காக, நம்மளுடைய நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணுறது அப்படின்றது அவங்களுடைய மத கடமையாகவே பார்க்குறாங்க. எவ்வளோ பேர் வந்து இழந்தாலும் அதை ஒரு பெரிய இழப்பாக பார்க்காம, அடுத்தடுத்த மாதிரியில் தலைவர்கள் வர்றதோ, தளபதிகள் வர்றதோ அப்படி வந்து பார்க்க முடியும். அதுதான் வந்து ஹிஸ்புல்லாக்களுடைய பலம். இப்போ இந்த ஹிஸ்புல்லாக்களை வந்து இன்றைக்கி ஈரான் வந்து தாக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி காமேனியை வந்து நீங்கள் கொன்னுட்டீங்க. அவரை தான் நாங்கள் வந்து அவர் போப்பு மாதிரி இவங்களுக்கு ஷியாக்களுக்கு அவரை கொன்னுட்டேன்னு சொல்லி ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலுக்கு வந்து ராக்கெட்டு ட்ரோன் மூலமாக வந்து தாக்குதல் செய்யுது. உடனே இஸ்ரேல் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், அது உடனடியாக ஈரான் தாக்கிட்டு இருக்கிற அதே நேரம் லெபனானையும் தாக்க ஆரம்பிக்குது. லெபனானில், தெற்கு லெபனானில் வந்து லிட்டானின்னு ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆறு தான் இனிமேல் வந்து இஸ்ரேலுடைய பார்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சர் அறிவிக்கிறார். அப்போ தெற்கு லெபனான்றது ஒரு சைசபிளான ஒரு ஏரியா. அதில் இருக்கிற மக்கள் எல்லாம் காலி பண்ண சொல்லி கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் மக்கள் வந்து வடக்க போயிருக்காங்க. இந்த லிட்டானி ஆறில் இருக்கக்கூடிய பாலங்கள் எல்லாத்தையும் தகர்த்து விட்டு அப்போ அந்த வடக்கு பகுதிக்கும் தெற்கு பகுதிக்கும் நீ எந்த கனெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இதை தகர்த்து அழித்து விட்டு இந்த மக்களையும் நகர்த்தி விட்டு இஸ்ரேலிய தரைப்படை அங்கே இருக்குது. எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு தெரியல. டேங்க் இருக்குது, இஸ்ரேலிய வீரர்கள் இருக்காங்க. இடையில ஹிஸ்புல்லா வீரர்கள் அவங்களோட சண்டை போடுறாங்க. ஒரு 10-15 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ லெபனான் அரசு வந்து ஹிஸ்புல்லாக்களையும் அடக்க முடியலை, இஸ்ரேலையும் ஒன்றும் பண்ண முடியலை.
செய்வதறியாது திகைத்து நிற்கிறது. இப்போ ஹிஸ்புல்லாக்கள் வந்து ஒரு பேரலல் கவர்மெண்ட் வச்சுருந்தாங்க அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு தனி அமைப்பு, தனி இயக்கம், தனி சட்டத்திட்டம் அப்படின்னு வந்து இருக்குது. லெபனானுடைய கவர்மெண்ட்டு தனியாக இயங்குது. அப்போ இந்த ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறதுனால தான் இஸ்ரேல் நம்மளை தாக்குது அப்படின்ற முறையில் மக்கள் மத்தியில் அப்படி ஒரு கருத்து இருக்கிறதோ, அரசாங்கத்திட்ட கருத்து இருக்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் லெபனானுடைய நான் முதலே சொன்ன மாதிரி அந்த பன்மைத்துவம் காரணமாக ஹிஸ்புல்லாவும் தங்களுடைய மக்கள்கிட்ட வந்து ஒரு செல்வாக்கோட தான் இருக்கிறாங்க. ஏன்னா மற்ற காலங்களில் வந்து இவங்க கல்வி, சுகாதாரம் இந்த மாதிரியான ஒரு தொண்டுகளை செய்வதற்கு இல்லையா, இப்படி செய்து தான் ஹிஸ்புல்லாக்கள் வந்து அங்கே ஃபேமஸ். அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கும் இருக்குது. இப்போ இந்த குழப்பமான சூழலை பயன்படுத்தி கொண்டு இந்த தெற்கு லெபனானை இஸ்ரோட சேர்க்கிறது. அப்போ அவங்க கிரேட்டர் இஸ்ரேலுடைய ஒரு அம்சம் நடந்த மாதிரி ஆச்சு. அடுத்தது வந்து இந்த 5 லட்சம் அகதிகள் அங்கே போயிட்டு, ஏற்கனவே அங்கே பாலஸ்தீன அகதிகள் இருக்கிறாங்க, சிரியா அகதிகள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு 7 அல்லது 8 மில்லியன் 80 லட்சம் மக்கள் இருப்பாங்க. அதில் வந்து ஒரு 5 லட்சம் 50 லட்சம் மக்கள் வந்து லெபனானை சேர்ந்தவர்களாகவும் மற்றவர்கள் அகதிகளாகவும் இருக்கிறாங்க. இதுபோக இப்போ உள்நாட்டிலே லெபனான் மக்கள் வந்து அகதிகளாக வடக்கு பகுதிக்கு போயிருக்கிறாங்க. அப்போ இப்படி வந்து கொடூரமாக தாக்கி, இப்போ நீங்கள் சொன்னது போல் நேற்று மட்டும் ஒரே நாளில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களை, குழந்தைகள், பெண்களை உள்ளிட்டு இஸ்ரேல் வந்து கொன்றிருக்கிறது. இப்போ இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி சில உலக நாடுகளும் சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தானும் சொல்லியிருக்குது, ஈரானும் வந்து சொல்லியிருக்குது. பேச்சுவார்த்தையில் இது ஒரு அம்சமாக இருக்கும். இஸ்ரேலினுடைய நோக்கம் என்னென்னா, நமக்கு எதிராக ஒரு குரல் கூட வந்து வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னு சொன்னால், இப்போ லெபனான் மக்கள்கிட்ட வந்து கொன்று அவங்க வீட்டை இடித்து அவங்கள வெளியேற்றி, அப்போ இயற்கையாகவே அவங்க ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக திரும்புவாங்கல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை பயன்படுத்தி கொண்டு ஹிஸ்புல்லாக்களை வந்து ஒழிக்கிறது. ஒன்று அவங்கள வந்து ஃபிசிக்கலாகவும் ஒழிக்கிறது, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆதரவையும் இழக்க வைக்கிறது. இந்த முறையில் தான் இஸ்ரேல் வந்து புரூட்டலாக குண்டு வீசி தாக்கிக்கிட்டு இருக்குது. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ இஸ்ரேல் நடத்துகின்ற இந்த இனப்படுகொலையை, அது காசாவாக இருந்தாலும் சரி, ஈரான் லெபனானாக இருந்தாலும் சரி, சிரியாவாக இருந்தாலும் சரி, அது தொடர்ந்து ஒன்று தான் இருக்கிறது. எந்த உலக நாடோ உலக நாடுகள் அமைப்போ இதை கண்டிக்கக்கூடிய நிலைமையில் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் இஸ்ரேல் என்ன யோசிக்குதுன்னு சொன்னால், எகிப்து, துருக்கி, இப்போ துருக்கியெல்லாம் வந்து ஒரு ஆன்டி இஸ்ரேல் நிலைப்பாடு உள்ளவங்க. அதனால் துருக்கி மேலே ஒரு கண் வச்சுருக்காங்க. தேவைப்பட்டால் வந்து உன்னையும் வந்து, அது இவ்வளோத்துக்கும் துருக்கி நேட்டோ நாடு, நேட்டோவில் மெம்பராக இருக்கிற நாடு இருந்தாலும் துருக்கியை வந்து ஒரு வச்சுருக்கிறாங்க, குறித்து வச்சுருக்கிறாங்க. இதுதான் வந்து இஸ்ரேலுடைய இது. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேஜர் தாக்குதல் இருக்கு, அது கூட வந்து இவங்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான். ஹிஸ்புல்லாக்களை பொறுத்த வரைக்கும் செல்ஃபோனு, நவீன தொலைத்தொடர்புகள்லாம் வந்து இஸ்ரேல் கண்டுபிடிச்சிருன்னு சொல்லி பழைய அனலாக் மாடலில் இருக்கக்கூடிய பேஜர் இருக்கு இல்லையா, அதில் மெசேஜ் மட்டும்தான் ஒரு வழி செய்தி தான். அதை வந்து தைவான்லேருந்து வாங்குற மாதிரி வாங்கி ஹங்கேரியில் ஒரு போலி நிறுவனத்தை உருவாக்கி அந்த பேஜருக்குள்ளே வந்து வெடிமருந்தை வச்சு ஒரே சமயத்தில் பேஜரும் வாக்கி டாக்கியும் வந்து ஒரு 3000 அளவில் வெடிக்குது. வெடித்த உடனே அதில் ஒரு 30 பேர்கிட்ட இறந்து போகிறாங்க. ஒரு 2000-3000 பேருக்கு வந்து கண் போயிருக்கு, கையில் வந்து விரல் போயிருக்கு, உடம்புல வந்து காயம், இப்படி அவங்களை வந்து காயமடைய வந்து வச்சிருக்குது. இந்த திட்டத்தை இஸ்ரேலின் மொசாத் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களாக பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தனக்கு எதிராக இருக்கிறவர்களை எந்த முறையில் சதி செய்து கொள்வது, இல்லை நேராக விமானங்கள் மூலம் குண்டு போட்டு கொள்வது அப்படின்ற முறையில் தான் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஹிஸ்புல்லாக்களுடைய வாதம் என்னென்னா, நீ ஈரானில் வந்து எங்கள் சுப்ரீம் லீடரை நீ வந்து கொண்டிருக்கிற, அதுக்கு நாங்கள் தாக்குறோம், அது நாங்கள் சாகிற வரைக்கும் தாக்கிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு துணிஞ்சவங்க போராடுறாங்க. அதுக்கு இஸ்ரேல் அதை சாக்காக வைத்து கொண்டு தாக்குகிறது. பொதுமக்களை கொல்வதற்கோ, அவங்கள வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்வதற்கோ, அவங்க வீடுகளை இடிப்பதற்கோ போர் புரிகின்ற எந்த நாட்டுக்கும் அப்படி ஒரு உரிமை வந்து கிடையாது. அப்போ இஸ்ரேலை வந்து கண்டித்து நிறுத்தலை அப்படின்னு சொன்னால் மத்திய கிழக்கில் அமைதி வரவே வராது. இப்போ மத்திய கிழக்கில் வந்து யார் அணுகுண்டு வச்சுருக்கா? இஸ்ரேல். யார் வந்து அடிக்கடி சண்டை செய்கிறா? அதுவும் இஸ்ரேல். யார் லட்சக்கணக்கான அகதிகளை யார் உருவாக்கி இருக்கிறா? அதுவும் இஸ்ரேல் தான். அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்கு
ஒரு கடிவாளம் போட்டு அந்த நாட்டை வந்து கட்டி வைக்காமல் வளைகுடாலேயோ மத்திய கிழக்குலேயோ வந்து அமைதி என்பது வரவே வராது. இதுதான் லெபனான்லேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். இப்போ இந்த விஷயத்தில் பிரிட்டன் வந்து வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு. லெபனானையும் இந்த 10 நிபந்தனைக்குள்ளால சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ட்ரம்ப் வந்து நெதன்யாவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போது இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலினுடைய ஸ்திரத்தன்மையை அங்கே வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது ஏற்கனவே ட்ரம்ப் கொடுத்திருந்த 15 அம்ச திட்டங்கள் அதில் உட்பட்டு இருந்தது. அப்போது இஸ்ரேல் இங்கே வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் வந்து நினைக்குதா? அவங்க விரும்புகிறாங்களா? கண்டிப்பாக விரும்புகிறாங்க. இஸ்ரேலை வைத்து கொண்டு தான் வளைகுடா நாடுகளில் வந்து தங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படின்னு தான் அமெரிக்கா வந்து ரொம்ப காலமாக இஸ்ரேலுக்கு ஆயுத பண உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குது. மற்ற நாடுகள் அவங்க நாடுகளுக்குள்ள முரண்பாடு, மற்ற வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸ் இருக்கிறது, எல்லாருமே இஸ்ரேலை மையமாக வைத்து தான் நடக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் சொன்னது போல் லெபனான் மீதான தாக்குதலை வந்து பிரான்ஸு, இங்கிலாந்து இவர்கள்லாம் கண்டிச்சிருக்காங்க, மற்ற நாடுகளும் கண்டிச்சிருக்காங்க. நாளைக்கு நடக்கிற பேச்சுவார்த்தையிலையும் ஈரான் வந்து சுலபத்தில் அதை விட்டுத்தராது. நீ லெபனானில் குண்டு போட்டுக்கிட்டே இரு, எங்கே வரைக்கும் சமாதானம் பேசிக்குவோம் அப்படின்றதுக்கு வந்து ஈரான் தயாராக இல்லை. கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பேசு பொருளாக வாத பொருளாக லெபனான் இருக்கும். இஸ்ரேலுடைய தாக்குதல் என்பது வந்து இருக்கும். அமெரிக்காவுடைய நோக்கம் இஸ்ரேலை வந்து அந்த ஏரியாவுக்கு ஒரு ரவுடி மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வளைகுடாவில் நம்ம போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு, வளைகுடா நமக்குக்கிட்ட கொடுத்துருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் எண்ணெய் தொழில் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. சொல்லப்போனால் வளைகுடா நாடுகள் ஒரு காலத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக இருந்ததை இன்றைக்கி இஸ்ரேலோட ஒரு சுமூக உறவு வைத்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு அமெரிக்கா வந்து கொண்டு வந்திருக்குன்னே சொல்லலாம். அது அமீரகமாக இருக்கட்டும், எகிப்தாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து இஸ்ரேலோட ஒரு சுமூக உறவு வச்சுக்கக்கூடிய ஆரம்பம் சவுதி அரேபியாவும் சேர்றதா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் வந்து காசா மீதான தாக்குதல், அடுத்து ஈரான் போர் இதெல்லாம் வந்திருக்கு. அதனுடைய அமெரிக்காவினுடைய நோக்கம் வந்து இஸ்ரேல் மூலமாக உங்களுக்கு பாதுகாப்பு. இப்போ ஈரான் உங்களையெல்லாம் தாக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ உள்ளுக்குள்ளே சவுதி அரேபியா அமீரகமும் இதை ரசிக்குதா இல்லை கண்டிக்குதான்னு கேட்டிங்கன்னா ரசிக்கிறாங்க. ஈரான் வந்து குண்டு போடுறது, பலவீனமாகிறது அப்படின்றது அவங்களுக்கு வந்து நல்லதுன்னு தான் அவங்களுக்கு நினைக்கிறாங்க. அப்புறம் வந்து ஈரான் திருப்பி தாக்கின பிறகு மட்டும்தான் அவங்களுக்கு ஈரானுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குது, இதனால் நம்மளுடைய தொழில் பாதிக்கப்படும், நம்ம எண்ணெய் பொருளாதாரத்தில் வர வேண்டிய காசு வந்து வரலை அப்படின்ற முறையில் அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அதனால் வந்து இஸ்ரேலை வந்து அமெரிக்கா வந்து அப்படித்தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வளர்ப்பு நாயாக, ஒரு வேட்டை நாயாக மத்திய கிழக்கில் வச்சுருக்கு. ரவுடி, நமக்கான ஒரு ரவுடி அங்கே இருக்கட்டும், அது நல்லது அப்படிங்கிறது தான் இருக்கிறாங்க. இந்த நிலையில் நிச்சயமாக ஐதுல்லா கொமேனி உட்பட எங்களுடைய பெரும் தலைவர்களை கொன்றதற்கு ரத்தத்துக்கு ரத்தம் பழி வாங்குவோம் அப்படிங்கிறத முஸ்தபா கொமேனி இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய, இல்லைன்னா அதற்கான முன்னேற்பாடுகள் ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரானும் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து விலகுவது மாதிரி இல்லை, கீழே இறங்கி வர்றது மாதிரியாக அவர்களுடைய பேச்சும் இல்லை. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறீங்க? பேச்சுவார்த்தை வந்து டஃப்பாக தான் இருக்கும். ஈரான் வந்து விட்டு கொடுக்காது. ஈரான் தன்னுடைய அந்த 10 உறுதிமொழிகளில் உறுதியாக இருக்கும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதில் எதை நம்ம எடுத்துக்கலாம், எதை எடுத்துக்க முடியாது, எப்படியும் ஈரானுக்கு ஃபேவராக தான் அந்த பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஹோர்மோஸ் நீரிணை வந்து அவர்கள் மூடிவிட்டதனால் ஏற்பட்ட அந்த பொருளாதார பாதிப்பு என்பது மிக அதிகம். அதனால் ஈரான் வைத்திருக்கிற அந்த 10 நிபந்தனைகள் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி பேச்சுவார்த்தை வந்து நடக்கும். அதே போல் வந்து லெபனான் தாக்குதலை நிறுத்துவது என்பதற்கும் அங்கு பாகிஸ்தான் வழியாக அந்த நிர்பந்தம் வந்து கொடுக்கப்படும். நேராகவே பேச போகிறாங்களே, ஆமாம், அமெரிக்காவினுடைய துணை அதிபரும் ஈரான் டீமும் நேராக தான் பேச போகிறாங்க. அதில் கண்டிப்பாக இது வந்து விவாத பொருளாக வரும். தொடர்ந்து பேசுவோம் தொடர் வரக்கூடிய நாட்களில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.